கரூர் மாவட்டம் காந்தி கிராமம் பகுதியில் பயனற்று கிடந்த நீர்த்தேக்க தொட்டியை இடிக்கும் பணியின் போது அருகில் இருந்த வீட்டில் சாய்ந்து வீடு சேதமடைந்த வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபாகரன் வழங்க கேட்கலாம். பிரபாகரன், வணக்கம். முழு விவரம். வணக்கம் மேடம். கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட தெற்கு காந்தி கிராமம் அமர்ஜோதி 3வது தெருவில் அதிக கொள்ளளவு கொண்ட நீண்ட காலமாக பயனற்று கிடந்த நீர்த்தேக்க தொட்டி நீக்கிவிட்டு அங்கு அரசு சார்பாக கட்டிடம் கட்ட முடிவு செய்தனர். அப்பகுதியில் நேற்று காலை முதல் நீர்த்தேக்க தொட்டியை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் நேற்று மாலை நேரத்தில் நீர்த்தேக்க தொட்டியை அப்புறப்படுத்தும் பணியில் முழு வீச்சில் ஈடுபட்டு வந்த நிலையில் நீர்த்தேக்க தொட்டி அருகே இருந்த மீரா விஜயகுமார் என்பவரின் வீடு பக்கவாட்டில் பகுதி எதிர்பாராத விதமாக நீர்த்தேக்க தொட்டி சாய்ந்ததில் வீடு பலத்த சேதமடைந்தது. தகவல் அப்பகுதியில் வீட்டு உரிமையாளருக்கு தகவல் அளித்த பின் வீட்டு உரிமையாளர் சம்பவ இடத்திற்கு வந்து வீடை பார்த்த பிறகு அதிர்ச்சி அடைந்தார். நீர்த்தேக்க தொட்டியை அப்புறப்படுத்துவது குறித்து அருகில் இருந்த வீட்டின் உரிமையாளருக்கு எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை எனவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவும் எடுக்காமலும் நீர்த்தேக்க தொட்டியை அகற்றும் போது தகுந்த பாதுகாப்பு இன்றி அகற்றியிருக்கலாம் என உரிமையாளர் தெரிவித்தார். மேலும் வீட்டு சேதம் 15 லட்சம் ரூபாய் செலவாகும் என தெரிவித்ததோடு இந்த சேதம் குறித்து அப்போது கவுன்சிலிடம் முறையிட்டு இதுவரை எந்த இழப்பீடும் தரவில்லை எனவும் மேலும் வழக்கு பதிவு செய்ய தெரிவித்தார். குறிப்பாக அரசு கட்டிடம் இருக்கும் போது தகுந்த பாதுகாப்புடன் இடித்து வரும் நிலையில் இந்த நீர்த்தேக்க தொட்டியை எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லாமல் இடித்ததால் இந்த விபத்து நடந்திருக்கலாம் என அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. மேலும் நீர்த்தேக்க தொட்டி இருக்கும்போது அருகில் இருந்த வீடு சாய்ந்து சேதமடைந்த காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாநகராட்சி அதிகாரிகள் இதுவரை எந்த சம்பந்தப்பட்ட இடத்திற்கு வந்து ஆய்வு செய்யவில்லை எனவும் வீட்டு உரிமையாளர் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் மாநகராட்சியின் அனுமதி ஏதுமின்றி இப்பணி நடைபெற்றதாகவும் தெரிய வந்துள்ளது. காவல்துறை சம்பந்தப்பட்ட மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநகராட்சி ஆணையர் சுதா தெரிவித்துள்ளார்.